Hello viewers, welcome to Deeps Mathematics 23. So இந்த வீடியோவில் ஐஎன்எம் இருக்கு இல்லைங்களா. ஸோ ஐஎன்எம்க்கு தேவையான ஒரு பாடம் தான் இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். ஸோ 8ஆம் வகுப்பு வரலாறு இருக்கு இல்லைங்களா, அதில் 7வது லெசன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி லெசன் 1லேருந்து லெசன் 6 வரைக்கும் நம்ம வீடியோஸ் வந்து எடுத்து ஒரு பிளேலிஸ்ட் வந்து நம்ம தனியாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஐஎன்எம் அப்படின்னு சொல்லி நமக்கு தனியாக பிளேலிஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். அந்த லெசன்ஸ் எல்லாமே நீங்கள் அதில் செக் பண்ணி பார்த்து படிச்சுக்கலாம். மேம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெசன் 6, 7லாம் தேவையா, லெசன் 5லேருந்து 7 வரைக்குமே நமக்கு தேவையா, அது ஆக்சுவலாக வந்து தேவை இல்லை தானே அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உள்ளே இருக்கக்கூடிய சில பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு தேவையானது. ஓகேங்களா. ஸோ அங்கங்கே வந்து மற்ற இடங்களில் கவர் ஆகக்கூடியது நமக்கு இங்கேயுமே அந்த பாயிண்ட்ஸ் வந்து நோட் பண்ணி கொடுத்துருக்கனால நம்ம அதையும் படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் தெளிவாக இருக்கலாம். ஸோ போன லெசனில் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்கள் காலத்தில் தொழில் நகரங்கள் வந்து எப்படி வளர்ந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ தொழில் மயமாக்குதல் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ ஆங்கிலேயரோட ஆட்சியில் நகர்ப்புற மாற்றங்கள் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எந்த மாதிரி வந்து வளர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா. சரி, இப்போது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நவீன கால நகரங்களில் இப்போ ஐரோப்பியர்களோட வருகை இருந்துச்சு இல்லைங்களா. ஐரோப்பியர்கள்னு பார்க்கும்போது அந்த ஐரோப்பிய நாட்டிலேயே ஈரோப் அந்த காண்டினென்ட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நாடுகள்லேருந்து வணிகத்துக்காக வராங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து ஐரோப்பியர்களோட வருகை இருந்த சமயத்தில் நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்பட்டுட்டு இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சூரத், டாமன், கோவா மற்றும் பாண்டிச்சேரிங்கிற சில கடலோர பகுதிகளை வந்து நகரங்களாக மாற்றுறாங்க. இது ஜென்ரலாக ஐரோப்பியர்கள் வந்து வருகை இருந்த சமயத்தில் ஆங்கிலேயர்கள் மற்ற எல்லாரையும் அடித்து துரத்திட்டு ஆங்கிலேயர்கள் வந்து ஒரு பெரும் சக்தியாக வந்து நிலைநிறுத்திக்கிறாங்க இல்லைங்களா. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மும்பை, சென்னை, கொல்கத்தாங்கிற இந்த 3 நகரங்களை பெரும் நிர்வாகமான தலைநகரமாக வந்து மாற்றுறாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஓகேங்களா. ஸோ எது மும்பை, சென்னை, கொல்கத்தா இந்த 3 வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் வந்தீங்கன்னா தொழில் முடக்கப்படுதல். ஸோ இது வந்து யாரோட தொழில்னா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரியமான தொழில் வந்து நிறையா இருந்திருக்கு. நம்ம போன லெசன்லேயே பார்த்தோம் இந்தியாவுக்கு வந்த பயணிகள் எல்லாமே இந்த நாட்டில் எப்பட்றா இவ்வளோ உற்பத்தி வந்து செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு பிரமிச்சு போய் வந்து அவங்க குறிப்பில் எழுதுனதாலாம் நம்ம நிறையா பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த தொழிலெலாம் எப்படி முடக்கப்படுதுன்னா இந்த ஆங்கிலேயர்கள் வந்து ஒரு பெரும் சக்தியாக உருவாகி நாங்கள் சொல்கிறதா நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாறுறாங்க இல்லைங்களா. ஸோ அந்த சமயத்தில் எதுக்கு எடுத்தாலும் வரி, இங்கிட்டு திரும்பினா வரி, அங்கிட்டு திரும்பினா வரின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வரிகளை போட்டு தாக்கி நம்மளோட பாரம்பரியமான தொழில்களை என்ன பண்ணிடுறாங்க, மொத்தமாக முடக்கிடுறாங்க. அப்போ அவங்க சொல்லக்கூடிய வேலைகளை தான் அவங்களுக்காக நம்ம செய்கிற மாதிரி முடிஞ்சிச்சு. அதுக்குமே வந்து நிறைய வரிகள் வந்து விதிச்சாங்க. ஓகேங்களா. இதுதான் என்னது தொழில் முடக்கப்படுதல். ஸோ இப்போ நீங்கள் உள்ள ஃபுல்லாக வாசி பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட் தான் இருக்கும். சரிங்களா. அடுத்தது நகர்மயமாதல் குறைதல். ஸோ இந்த ஆங்கிலேயர்களோட வருகை மற்றும் இந்த மன்னர்கள்கிட்ட போயிட்டு இவங்க துணைப்படை திட்டத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால நம்ம நாட்டு மன்னர்களோட அதிகாரங்கள் வந்து படிப்படியாக என்ன ஆயிடுச்சு, சரிய தொடங்கிடுச்சு. சரிங்களா. ஸோ அப்போ அவங்களுக்கு ரிலேட்டடான அவங்க ஆட்சி செஞ்சுட்டு இருந்த நகரங்கள்லாம் என்ன ஆகுது, வீழ்ச்சி அடைய ஆரம்பிக்குது, அழிவை நோக்கி போகுது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்களோட முக்கிய ஒரு பலமாக வந்து இன்னொன்று என்னவா மாறுது அப்படின்னா ரயில். ஓகேங்களா. ரயில்வே அமைக்கிறாங்க இல்லைங்களா. 1853 இந்தியாவுக்கு இருப்பு பாதைகளை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க, ரயில்வேவை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. சரிங்களா. ஸோ இதோட மூலமாக என்ன ஆகுதுன்னா மூலமுடுக்கு, இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மூலமுடுக்குகளுக்கும் இவங்களோட பொருட்கள் வந்து போய் சேருது. அப்போ என்ன ஆகுது, கிராமங்களில் கூட நம்மளோட பாரம்பரிய தொழில் என்ன ஆகுது, அடியோட அழியுது. ஓகேங்களா. இதை பற்றி தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்தது புதிய நகர மையங்களின் வளர்ச்சி. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு கடலோர பகுதிகள் எல்லாத்தையுமே வந்து டெவலப் பண்ணுறாங்க. எதனால் அந்த கடலோர பகுதிகளை ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணுறாங்க, ஏன்னா அது மூலமாக தான் இவங்களால் வணிகம் வந்து செய்ய முடியும் இல்லைங்களா. பிற நாட்டுகளோட இவங்களால் எப்படி வந்து காண்டாக்ட் பண்ண முடியும், ஸோ வந்து கடல் வழி மூலமாக. அதனால் கடலோர பகுதிகளை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, நல்லா டெவலப் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளாக கல்கத்தா, மதராஸ், பம்பாய் போன்ற இடங்களில் பிரிட்டிஷ் வந்து புதிய வர்த்தக மையங்களை உருவாக்குறாங்க. மதராஸில் 1639, பம்பாயில் 1661, கல்கத்தாவில் 1690. சரிங்களா. சரி, அடுத்து வந்தீங்க அப்படின்னா இங்கே துறைமுக நகரங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பு இருக்குது இல்லைங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க நிறைய துறைமுக நகரங்கள் வந்து உருவாக்குனாங்க. அதில் முக்கியமாக வந்து மதராஸ், கல்கத்தா, பம்பாய்ங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இங்கே கொடுத்துருக்க பாயிண்ட் ஆல்ரெடி ப்ரீவியஸ் பேஜ்லேயே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இது போக இவங்களோட குடியேற்றம் வந்து இருக்குது இல்லைங்களா. இவங்க வந்து இங்கே தங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் இருக்கணும். அவங்க ரூல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பாதுகாப்பான இடம் இருக்கணும். அப்போ அவங்களுக்கு தேவையான கோட்டைகளையும் அவங்க வந்து கட்டுறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா சென்னையில் புனித ஜார்ஜ் கோட்டை, கல்கத்தாவில் வில்லியம் கோட்டை, இது எல்லாத்தையுமே வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க.
அடுத்தது இராணுவ குடியிருப்பு நகரங்கள்னால் அவங்களோட மேஜர் ரோலே என்னதுங்க, இராணுவ வீரர்களை வச்சு தான் நம்மளை அடக்குமுறையில் வச்சுருந்தாங்க இல்லைங்களா. ஸோ அப்போ அவங்களுக்கான குடியிருப்புகள் வேணுங்கிறதுக்காக அது எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அடுத்தது மலைவாழிடங்கள். ஸோ ஐரோப்பியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வெப்பம் இந்தியாவில் இருக்கக்கூடிய கிளைமேட் வந்து அவங்களுக்கு செட் ஆகலை. அப்போ மேக்ஸிமம் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த குளிர் பகுதிகளெல்லாம் வந்து டெவலப் பண்ணி அவங்க அங்கே ஃபுல்லாக வந்து ஆக்குபை பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ அதை பற்றி இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். குளிர்ந்த கால நிலையிலிருந்து வந்த ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் கோடை காலத்தில் வாழ்வது கடினம் என உணர்ந்தனர். அவர்களுக்கு இந்திய மலைகளின் குளிர்ந்த காலநிலை பாதுகாப்பானதாக மற்றும் நன்மை அளிப்பதாக இருந்தது. சரிங்களா. ஸோ அதனால் ஃபுல்லாக எங்கே இருந்திருக்காங்க, இப்போ கல்கத்தாவில் இருந்து அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸை எங்கே மாற்றுறாங்க, டார்ஜிலிங்க்கு மாற்றுறாங்க. டெல்லியில் இருந்ததை டேராடூனுக்கு மாற்றுறாங்க. இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான இடங்களுக்கு அவங்க அதை மாற்றிக்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கூர்கர்களுடன் வந்து ஏற்பட்ட போரில் ஓகேங்களா, கூர்கர்கள் கூட என்ன நடந்துச்சு, போர் நடந்திருக்கு. அப்போ வந்து சிம்லா வந்து நிறுவப்பட்டிருக்கு. அப்போ டார்ஜிலிங் பகுதி வந்து எங்கேருந்து வந்து எடுத்திருக்காங்க, சிக்கிம் ஆட்சியாளர்கிட்ட இருந்து எடுத்துடுறாங்க. 1835 கைப்பற்றப்பட்டிருக்கு. சரிங்களா. யாரால், ஆங்கிலேயர்களால். ஸோ இவங்க எல்லா பக்கமுமே என்ன அமைச்சிருக்காங்க, ரயில்வேவை வந்து அமைச்சிருக்காங்க. சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1853 ஆங்கிலேயர்களால் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. என்னதுங்க, ரயில்வே நகரங்கள். ஸோ அதுக்குமே எடுத்துக்காட்டாக என்ன இருக்குது, அவங்களோட மேஜர் ப்ரையாரிட்டியான அந்த 3 நகரங்கள் தான். என்னென்னா சென்னை, மும்பை, கல்கத்தா. எல்லாத்துக்குமே இந்த 3 சிட்டிஸ் தான். ஓகேங்களா. சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட உள்ளாட்சி மன்றத்தோட வளர்ச்சி 3 நிலைகளாக வந்து காட்டலாம். எப்போ இருந்த ஆங்கிலேயர்களோட ஆட்சியிலேருந்து 3 நிலைகளாக வந்து காட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முதல் கட்டம் 1688 1882 வரைக்கும். ஸோ இதிலேருந்து ஒரு அடுத்த பேஜோட பாதி வரைக்கும் ரொம்பவே முக்கியமானதுங்க. இந்தியாவில் நகராட்சி அரசாங்கம் அப்படிங்கிறது 1688 சென்னையில் ஒரே ஒரு மேயர் பதவியோட உருவாக்கப்பட்டது. எப்போ, 1688. ஓகேங்களா. இதை பாலிட்டியில் உள்ளாட்சி அமைப்பு லெசன்லேயுமே நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாநகராட்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாகிறதுக்கு கிழக்கிந்திய கம்பெனியில் இயக்குனராக இருந்த சர் ஜோசியா அப்படிங்கிறவங்க தான் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது வந்து 1793 பட்டய சட்டம் நகராட்சி நிர்வாகத்தை நிறுவியது. சரிங்களா. எந்த சட்டம், பட்டய சட்டம் நிர்வாகத்தை வந்து நிறுவியிருக்கு. 3 மாகாண நகரங்களில் இந்த நிர்வாகத்தை நிறுவியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1850 இது சட்டப்படி வந்து அமைக்கப்பட்டிருக்கு. மேயோ பிரபு அப்படிங்கிறவர் 1870 புகழ்பெற்ற தீர்மானம் உள்ளாட்சி அரசாங்கத்தின் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டிருந்தது. யாரோடது, மேயோ பிரபு அப்படிங்கிறவங்களோட தீர்மானம். சரிங்களா. சரி, இரண்டாம் கட்டமில் வந்து யார் வருவான்னு பார்த்தீங்கன்னா ரிப்பன் பிரபு. ஸோ ரிப்பன் பிரபுவை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், இந்தியாவின் உள்ளாட்சி அமைப்பின் தந்தை அப்படின்னு சொல்லி நம்ம படிப்போம் இல்லைங்களா. இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான 1 மார்க். சரிங்களா. ஸோ இந்த இரண்டாவது கட்டம் 1882 1920 வரைக்கும் வரும். அதாவது எதுக்காக, உள்ளாட்சி அமைப்புக்காக. ஸோ இந்த ரிப்பன் பிரபுவை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், நம்மளோட இந்திய உள்ளாட்சி அமைப்பின் தந்தை அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். சரிங்களா. அவரோட தீர்மானம் தான் உள்ளாட்சி அரசாங்கத்தின் மகாசாசனம் அப்படின்னும் கருதப்படுது. சரிங்களா. அடுத்தது 3ஆம் கட்டம் 1920 1950 வரைக்கும் வந்திருக்கு. சரிங்களா. மாகாணங்களில் இரட்டை ஆட்சியை 1919 நம்மளோட இந்திய அரசு சட்டம் அறிமுகப்படுத்துறது இல்லைங்களா, அந்த இது. அப்போ மாகாண சுயாட்சியை 1935 எது மூலமாக நடைமுறைப்படுத்துகிறாங்க, இந்திய அரசு சட்டம். 1919 வந்த இந்திய அரசு சட்டத்தை வச்சு அறிமுகப்படுத்துகிறாங்க. சரிங்களா. ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஆரம்ப கட்டத்தில் இங்கே பாருங்களேன், மதராஸின் தோற்றமும் மற்றும் வளர்ச்சியும். ஸோ இது என்னென்னா, ஆரம்பத்தில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வந்து வணிக நோக்கத்துக்கு வந்து இந்தியா பக்கம் வராங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து எங்கே வந்து அமைக்கிறாங்க, சூரத்தில் வந்து அமைக்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மசூலிப்பட்டினத்தில் ஒரு தொழிற்சாலையை கட்டுறதுக்கான உரிமத்தை வந்து பெறுறாங்க. எங்கே, மசூலிப்பட்டினத்தில். அடுத்து வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மசூலிப்பட்டினம் வந்து ரொம்ப பஞ்சத்தோட பிடியில் வந்து சிக்கிறனால இவங்களோட குடியேற்றத்தை மாற்றுறதுக்கான ஒரு நிலைமை வந்து வருது. சரியா. அப்போ இவங்களோட தலைவர், தொழிற்சாலையின் தலைவரான பிரான்சிஸ் டே அப்படிங்கிறவர் 1637 ஒரு புதிய குடியேற்றம் வேணும்னு சொல்லிட்டு அதுக்கான தளத்தை அவர் தேடி திரியிறாரு. அப்போ மதராசப்பட்டினத்தை வந்து அவர் ஆய்வு செஞ்ச பார்த்தப்ப தொழிற்சாலை அமைக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த இடமாக வந்து இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு தொழிற்சாலை அமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு பெர்மிஷனை வந்து வாங்குறதுக்கு அவர் மூவ் பண்ணுறாரு. ஸோ அதை பற்றி பின்னாடி வந்து நமக்கு இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், மதராசப்பட்டினம் இருக்கா, தமர்லா வெங்கடபதி அப்படிங்கிறவர் ஆங்கிலேயருக்கு மதராசப்பட்டினத்தை என்ன பண்ணுறாரு, மானியமாக வழங்குறாரு. சரிங்களா.
ஸோ அவருக்கு அடுத்து ஸ்ரீரங்கராயலு அப்படிங்கிறவர் பதவிக்கு வந்ததுக்கப்புறம் ஆங்கிலேயர்களுக்கு 1245ஆம் ஆண்டு ஸ்ரீரங்காயப்பட்டினம் அப்படிங்கிற ஒரு புதிய மானியத்தை வழங்குறாரு. சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னை வந்து எப்படி உருவாச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ ஆங்கிலேயர்கள் வந்து அனுமதி பெற்று அங்கே வந்து ஒரு தொழிற்சாலையை வந்து நிறுவுறாங்க. அடுத்து அவங்களோட ஒரு குடியேற்றத்துக்காக என்ன பண்ணுறாங்க, புனித ஜார்ஜ் கோட்டை அப்படிங்கிறத கட்டுறாங்க. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் தான் ஒரு கான்செப்ட். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அதை தான் இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து கட்டுறதுக்கு முனைப்பாக இருந்தவங்க யாருன்னா சர் ஃப்ரான்சிஸ் டேவிட் அப்படிங்கிறவங்க 1639 தொழிற்சாலை கட்டுறதுக்கு நிலத்தை வந்து மானியமாக வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ஏரியாவை மதராஸ் அப்படிங்கிற பெயர் வந்து வைக்கிறாங்க. ஸோ அந்த தொழிற்சாலை பார்த்திங்கன்னா ஏப்ரல் 23, 1640 கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. சரியா. சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்மளோட சுதந்திரத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா 1956 மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின் கீழ் ஆந்திரா, கேரளா, கர்நாடகா இது எல்லாமே மாநிலங்களாக மாறுது. அதுக்கு முன்னாடியே வந்து என்னென்னா மதராஸ் மாகாணம் அப்படிங்கிறது வந்து மதராஸ் மாநிலம்னு வந்து மாறிடுக்கு. சரிங்களா. சுதந்திரத்துக்கு பின்னாடி. ஸோ அதுக்கடுத்து தான் 1956 இந்த 3 மாநிலங்கள் வந்து பிரியுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1969 மதராஸ் அப்படிங்கிற பேர் என்னன்னு மாற்றுறாங்க, தமிழ்நாடு அப்படின்னு வந்து பேர் வந்து மாற்றுறாங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் என்னவா இருந்துச்சு, மதராஸ் மாகாணம்ங்கிறது மதராஸ் மாநிலம்னு மாறிச்சு. அந்த மதராஸ் மாநிலம் அப்படிங்கிறது தமிழ்நாடு அப்படிங்கிற பெயர் பெற்றுச்சு இல்லைங்களா. ஸோ அதுக்கடுத்து வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 17, 1996 மதராஸ் அப்படிங்கிறது சென்னை அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வந்து மாற்றம் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ மாநிலத்தோட பெயர் வேறு, மதராஸுங்கிறதோட சென்னைன்றது மாற்றினது வேறு. ஓகேங்களா. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, மாநிலத்தோட பேரா ஊரோட பேரான்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஓகேவா. ஸோ இந்த டேட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த டேட்டாவும் நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா. ஸோ அப்படியே அடுத்து வந்தீங்கன்னா ஸோ பம்பாயில் மொத்தமாக 7 தீவுகள் வந்து இருந்திருக்கு. 1534 போர்ச்சுகீசியர்கள்ட்ட தான் வந்து பம்பாயோட கட்டுப்பாடு வந்து இருந்திருக்கு. இங்கிலாந்து மன்னர் 2ஆம் சார்லஸ் வந்து போர்ச்சுகீசிய மன்னரோட சகோதரியை திருமணம் செஞ்சுக்கிட்டனால பம்பாயில் ஒரு பகுதியை சீதனமாக வந்து பெறாரு. ஓகேங்களா. 1661. ஸோ அவர் வந்து சீதனமாக வாங்கினதை என்ன பண்ணுறாரு, கிழக்கிந்திய வணிக குழுவுக்கு வந்து குத்தகைக்கு வந்து கொடுக்குறாரு. சரிங்களா. ஸோ இதை பற்றி எல்லாமே நம்ம ப்ரீவியஸாகவே நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா. இருந்தாலும் இங்கேயுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், படித்து வச்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ அடுத்தது 1687ஆம் ஆண்டு கிழக்கிந்திய கம்பெனி இருக்காங்க இல்லைங்களா, ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி, அவங்களோட தலைமை ஹெட் குவார்ட்டர்ஸை சூரத்துலேருந்து பம்பாய்க்கு மாற்றுறாங்க. எப்போ, 1687. ஓகேவா. அடுத்தது கல்கத்தா பற்றி இங்கே நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் வந்து கல்கத்தாவில் இருக்கக்கூடிய சுதநூதி அப்படிங்கிற ஒரு பகுதியில் 1690ஆம் ஆண்டு அவங்களோட குடியேற்றத்தை அங்கே நிறுவுறாங்க. இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, கல்கத்தாவில் வில்லியம் கோட்டை அப்படிங்கிற ஒரு கோட்டையை அவங்க கட்டியிருக்காங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர்கள் குழு எல்லாமே அங்கே தான் இருந்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் நம்ம ஹிஸ்ட்ரியில் ஆளுநர் அப்படின்னு படித்தாலே கல்கத்தாவில் இருந்து ஆளுநர் அப்படின்னு தான் படிச்சிருப்போம் இல்லைங்களா. ஸோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக ரிலேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. ஸோ இந்த பாடம் ரொம்ப சிம்பிளாக வந்து நமக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த பாடத்தில் என்னென்ன பாயிண்ட்ஸ் பார்த்தோமோ அதுவும் இதோட புக் பேக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கணும். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நான் மீட் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கும் நம்மளோட டெஸ்ட் பேச்சஸில் வந்து ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்து டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.